இன்னைய காலத்துல 17 வயசுல 16 வயசுல லவ் பண்ண தொடங்குறாங்கன்னா 23 வயசு 24 வயசு வரைக்கும் லவ் பண்றாங்கன்னா அந்த வயசுக்குள்ளேயே எல்லா இன்பங்களையும் அனுபவிச்சிடறாங்க. இரவுல பேசுறது, பழகிறது, வெளியே போறது, தனிமையில் இருக்கிறது முதற்கொண்டு, ஹராமான விபச்சாரம் செய்யறது முதற்கொண்டு, என் மனைவி என் கணவனுங்கிற வாழ்க்கையை திருமணத்துக்கு முன்னாடியே வாழ ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க திருமண வாழ்க்கைக்கு முன்னாடியே எல்லாத்தையும் அவங்க பார்த்ததுனால அந்த வாழ்க்கையை பார்க்கும்போது ஒண்ணுமே இல்ல. அதனால பல சிக்கல்களை திருமண உறவுல அதுக்கு பிறகு அவங்க பாக்குறாங்க. இந்த மாதிரி பாவங்கள்ல தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினவங்களுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரே அளவீடு, முதல்ல பாவத்தை விட்டு வெளியே வாங்க, ஹராம விட்டு வெளியே வாங்க. 2 பேரும் நிதானமா யோசிங்க. 2 பேர் இருந்தது ஒரு ரொமான்டிக்கான ஒரு காலம். அந்த காலத்துல அவர் என்னவா இருந்தாலும் உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த பெண் என்னவா இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கும், அந்த பொண்ணு தப்பே செஞ்சாலும் பிடிக்கும், அந்த பொண்ணு பொய்யே சொன்னாலும் அந்த பொய் கூட அழகா இருக்கும். ஆணுக்கும் அப்படிதான். அவர் பேசுற எந்த வார்த்தை, கெட்ட வார்த்தை கூட அந்த ஆண் பேசினாலும் அது வந்து கவிதையா தெரியும் உங்களுக்கு. இது வந்து ரொமான்டிக்கான காலம். அது அந்த காலத்தை விட்டு வெளியே வந்து 2 பேருக்கும் இந்த உறவுல தொடரணும்னு ஆசைப்படுறோமா, இது வாழ்க்கைக்கு ஒத்து வருமா இப்படின்னு இயற்கையா இருக்கக்கூடிய நிபந்தனைகளையும் மார்க்கம் சொல்லக்கூடிய அளவீடுகளோட நிபந்தனையும் மார்க்கத்தை நீங்க பின்பற்றீங்களா, நான் பின்பற்றனா, எனக்கு குணம் இருக்கா, உங்களுக்கு குணம் இருக்கா, இது நம்ம 2 பேருக்கு ஒத்து வருமான்னு குடும்பத்தோட உட்கார்ந்து பேசி ஹலாலான உறவுக்கு அவங்க பின் தொடரணுமே தவிர, நம்ம தப்பு செஞ்சிட்டோம், நம்ம வந்து பாவத்துல இருந்துட்டோம், இதோட முடிவு திருமணம் தான் அப்படின்னு போய் திருமணம் செஞ்சு இருக்கக்கூடிய வாழ்க்கையும் நரகத்துல ஆக்கி 2 பேருடைய வாழ்க்கையுமே தடுத்துடக்கூடாது. ஆனா 2 உறவுக்குமே நான் சொல்றது, முதல்ல நிறுத்தி பாவ மன்னிப்பு கேளுங்க, ஹலாலாக்குறது குடும்பத்தில பேசுங்க.